Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த ஸ்ட்ராப் ரோல் பாஸ்கெட்டுக்கு மேட்சிங்கா ஸ்ட்ராப் ரோலியே ஹேண்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கெட்ல இந்த ஃபைனல் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருப்போம் பாருங்க. இந்த வெள்ளையா ஸ்ட்ராப் ரோல் தெரியாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராப் ரோலியே ஹேண்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராப் ரோல் பாஸ்கெட் வந்துட்டு போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான பாஸ்கெட் இது. இந்த பாஸ்கெட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கெட்டை வந்துட்டு ரெக்டாங்கிளில் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸ்ட்ராப் ரோல் பாஸ்கெட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்லேயோ ரெக்டாங்கிள்லையோ பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு போட்டேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நம்ம சேனலில் வர நியூ மாடல் பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாகாஸ் நியூ மாடல் பாஸ்கெட் ஐடியான்னு அதில் நிறைய நியூ மாடல் பாஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, பாருங்கள். இந்த ரோலை வந்துட்டு வெள்ளையாக ஸ்ட்ராப் ரோல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம சின்ன டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு 17 அடியில் இந்த ஒயர் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு ஹோலில் சொருகிக்கோங்க. சொருகிட்டு சொருகுனா இந்த ஹோலில் இருந்து 1 2 3 4 இந்த 4வது ஹோலில் பின் பக்கமாக இப்படி சொருகணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சொருகக்கூடாது. இந்த பாஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த டிசைன் பண்ணுறது இந்த நமக்கு ஆப்போசிட் சைடில் தான் சொருகணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் 17 அடி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் லாங்காக இருக்கும். இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே சொருகணும் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இந்த ரைட் சைடு, அதாவது நம்ம சொருகினதுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி சொருக போகிறோம். பின்னாடி இருந்தால் சொருகணும். சொருகிட்டு எல்லா ஒயர்ஸையும் இப்படி வெளியே எடுக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்து எந்த ஹோலில் சொருகணும்னா, நம்ம சொருகணும் இல்லையா 4வது ஹோல் தள்ளி அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு இந்த டிசைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஒயர்ஸையும் வெளியே எடுக்கணும். வெளியே இழுத்துட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் சொருகணும் இல்லையா, இந்த ஹோலுக்கு பக்கத்து ஹோல் இந்த பக்கம் இதில் சொருகணும். இதே மாதிரி தான் மாற்றி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி நமக்கு வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே இப்படி பின்னாடி பக்கம் கொண்டு போய் ரைட் சைடு இந்த ஹோலில் இப்படி சொருகணும். அதாவது 4 ஹோல் தள்ளி இந்த ஹோலில் சொருகணும். அப்புறம் அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு இந்த ஹோலில் சொருகணும். நம்ம முன்னாடி சொருகுன அதுக்கு பக்கத்து ஹோலில் சொருகணும். ஒரே ஹோல்லையே சொருகுனா அந்த டிசைன் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போது ரைட் சைடு இந்த ஹோலுக்கு பக்கத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த பாஸ்கெட் ஃபுல்லாகவே பண்ணணும். இப்போ ரைட் சைடு இதை சொருகியாச்சு. அப்படி லெஃப்ட் பக்கம் கொண்டு போயிட்டு பின்னாடி இருந்து சொருகணும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொருகணும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இதுக்குள்ளே சொருகி வெளியே எடுக்கணும். அப்படியே பின் பக்கமாக கொண்டு போய் ரைட் சைடு இந்த இடத்துல சொருகணும் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இதில் சொருகணும். அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இதே மாதிரி மாற்றி பண்ணோன்னா ஒரு அழகான ஃபினிஷிங் வந்துட்டு இந்த ஃபைனல் ரவுண்டில் நமக்கு வரும். பாஸ்கெட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே லெஃப்ட் கொண்டு போயிட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம இதை சொருகும் போது சென்டரில் வந்துட்டு 3 ஹோல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 ஹோல் தள்ளி 4வது ஹோலில் நம்ம சொருகுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த பாஸ்கெட் அந்த ஃபைனல் ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி பண்ண போகிறோம். நம்ம 2 பக்கம் சொருகிறது மாற்றி சொருகுவோம் இல்லையா, நடுவில் வந்துட்டு இந்த 3 ஹோல் இருக்கணும். இது நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 ஹோல் வந்துட்டு காலியாகவே இருக்கும் எப்போவுமே. லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி சொருகணும். பின்னாடி பக்கம் இருந்து தான் சொருகணும். சென்டரில் வந்துட்டு 3 ஹோல் காலியாகவே இருக்கணும். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ராப் ரோல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராப் ரோலை இப்படி மடித்து இதுக்குள்ளே சொருகிக்கலாம். சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி மடித்து வச்சிங்கன்னா ஈஸியாக இதுக்குள்ளே போயிடும். அதனால தான் மடித்து வச்சது. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி மடித்து சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போது கரெக்டாகிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக டேப் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்டாப்லர் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட ஸ்டாப்லர் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஸ்டாப்லர் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, டேப் கூட நீங்கள் சுற்றிக்கலாம்.
இது இப்படி கரெக்டாக வச்சு இப்படி ஸ்ட்ராப்லர் போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். இதுக்கு மேலே நம்ம ஹேண்டில் போட்டுருவோம். அந்த ஸ்ட்ராப்லர் பின் நமக்கு கையில் குத்தாது. அவ்வளோதான். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஸ்ட்ராப்லர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி திருப்பிக்கலாம். இந்த டேப்பை இந்த பேஸ்கெட்டில் இப்படி சொருகி ஸ்ட்ராப்லர் போட்டு வச்சாச்சு. இந்த ஹேண்டிலுக்கு ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி எடுத்திருக்கேன். 6 அடி எடுத்துகிட்டு இந்த பக்கம் இந்த ஒயரோட கார்னரை இப்படி சொருகணும். இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதை இந்த பக்கம் சொருகணும். சொருகிட்டு ஈக்குவலாக வைக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது, ரைட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்குது. இப்போ ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை இப்படி வைக்கிறோம். ஓகே, இப்படி வச்சுட்டு அடுத்து இந்த ஒயர் லெஃப்ட் ஹேண்டு ஒயர் இப்படி வைக்கிறோம். அடுத்து இந்த ரைட் ஹேண்டு ஒயர் எப்படி வைக்கணும்னா, இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இப்படி வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த ஒயருக்கு கீழே இப்படி. அவ்வளோதான். இப்படி தான் செட் பண்ணுறது. இன்னும் நம்ம ஹேண்டில் போடவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஹேண்டில் போட போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த கையில் 2வது ஒயர் மேலே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2வது ஒயர் மேலே இருக்குது, அதாவது இந்த ஒயருக்கு மேலே இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணணும், அப்போது இந்த ரைட் ஹேண்ட் ஒயர், இந்த கடைசி ஒயர் இதை தான் எடுக்கணும். இந்த ஒயரை இப்படி பின்னாடி இப்படி கொண்டு வரணும். இந்த ஸ்ட்ராப் ரோலை சுற்றி இந்த ஒயரை விட்டுடணும். எப்போவுமே நம்ம முறுக்கு ஹேண்டில் போடும்போது இந்த கடைசி ஒயரை விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை விட்டுடணும். இதை இப்படி ஜடப்பின்னல் மாதிரி பின்ன போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த விட்டோம் இல்லையா, இந்த ஒயரை என்ன பண்ண போகிறோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இப்படி இந்த ஸ்ட்ராப் ரோலுக்கு பின்னாடி கொண்டு வர போகிறோம். இந்த கடைசி ஒயரை விட்டுருவோம். அவ்வளோதான், ஜடப்பின்னல் மாதிரி. இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை பின்னியாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் ஒயர் இப்படி இந்த ஸ்ட்ராப் ரோலுக்கு பின்னாடி கொண்டு வரோம். கொண்டு வந்து இந்த கடைசி ஒயரை விட்டுணும். விட்டுட்டு இப்படி, அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்ன போகிறோம். இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். நீங்கள் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டாலும் சரி, 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர், சேம் ப்ரொசீஜர் தான். இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர் உருட்டு கைப்பிடியில் சின்ன சின்ன ஐடியாலாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த ஹேண்டிலையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போது ரைட் ஹேண்டு ஒயரை இப்படி இந்த ஸ்ட்ராப் ரோல் பின்னாடி சுற்றி வந்து இந்த கடைசி ஒயரை விட்டுடுறீங்க. இப்படி ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. அவ்வளோதான். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இப்படி பண்ணும்போது இந்த ஒயரை சேர்த்துக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ ரைட் பின்னியாச்சு, லெஃப்ட்டு இந்த ஒயரை விட்டுடணும். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராப் ரோல் பேஸ்கெட்டுக்கு ஸ்ட்ராப் ரோல்லையே கொஞ்சம் ஹேண்டில் வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா வரும். அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ராப் ரோலில் வச்சு பின்னிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதே மாதிரி இப்போது ரைட்டு இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இப்படி இப்போது லெஃப்ட்டு இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இப்படி ஜடப்பின்னல் மாதிரி. இப்போது ரைட்டு இப்படி பின்னாடி ஸ்ட்ராப் ரோல் பின்னாடி கொண்டு போய் இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இப்படி இப்போது லெஃப்ட்டு, இப்போது ரைட்டு, இப்போது லெஃப்ட்டு. இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி டைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படி டைட்டாக வச்சாக்கா பின்ன கொஞ்சம் இவ்வளோ தூரம் பின்னிட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா இப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே நீங்கள் டபுள் கலரில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது சிங்கிள் கலர் பேஸ்கெட் அப்படின்றதுனால இந்த சிங்கிள் கலரில் மட்டும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாப்லர் பின்னு பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருச்சு, கையிலெல்லாம் குத்தாது. ஸ்டாப்லர் பின் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போடணும்.
லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரியே தான். சேம் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் 3 ஒயர்லேயும் போடலாம், 4 ஒயர் 5 ஒயரும் வச்சு இந்த ஸ்ட்ராப் ரோலில் இந்த ஹேண்டில் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி முறுக்கு கைப்பிடி இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி கூட இதை நம்மளால் போட முடியும். இதே மாதிரியே இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுடலாம். போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இது ஃபுல்லாக போட்டு இது வரைக்கும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த பக்கம் மேலே கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு அழகாக தெரியும். ஓகேவா? இப்போது ஃபைனலாக இது எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பிகினர்ஸ்க்கு இதுவுமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஓகே, இது வரைக்கும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த 2 ஒயர் நம்ம இங்கே சொருக்கி விட்டோம் ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி தான் இந்த 2 ஒயர் இப்படி ரைட் சைடு வருது பார்த்திங்களா, இந்த 2 ஒயரை இந்த ஹோலில் சொருகி விட்டுடலாம். இதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் சொருகி விடணும். அதாவது இந்த ஸ்ட்ராப் ரோல் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து ஹோலில். அவ்வளோதான், இங்கே மாதிரியே பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா டைட்டாக முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இந்த மாதிரி வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா இந்த ஸ்ட்ராப் ரோல், இது தெரியக்கூடாதுன்னா இது ஒரு சின்ன அதுக்கு ஒர்க் பண்ணலாம். இப்போ முடி போட்டுடலாம். உள்ளே வச்சு இதை நல்லா டைட்டாக முடி போட்டுடணும். 2 ஒயரையும் தனித்தனியாக எடுத்து இப்படி முடி போடணும். இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயர் தனித்தனியாக முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி டைட்டாக நல்லா முடி போட்டதுக்கு அப்புறமா உள்ளே சொருகி விட்டுடணும். சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணிடுங்க. உங்களால் எவ்வளோ சொருக முடியுமோ அவ்வளோ சொருகிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராப் ரோல் வந்துட்டு தெரியாத அளவுக்கு ஒயர் சுற்றி விட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் சுற்றி விடணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்ட்ராப் ரோல் தெரியாத அளவுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இந்த மாதிரி சுற்றினாக்கா இந்த இடத்துல ஸ்ட்ராப் ரோல் தெரியும் அப்படின்னு. ஒரு பேஸ்கெட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அளவுலேயும் சரி டிசைனையும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ராப் ரோல் தெரியாத அளவுக்கு. அது தெரிஞ்சால் பரவாயில்லன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இதை கண்டிப்பாக இப்படி சுற்றணுன்ற அவசியமும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாகாஸ் நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ்ன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.